السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் அதிகாலை வேளை தொழுகையை கூட்டாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தூய எண்ணத்திலே இந்த நேரத்தில் நாம் எல்லாம் அல்லாஹுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே நேற்றைய தினம் இறை மறுப்பாளர்கள் நாளை மறுமையிலே அவர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும், அவர்கள் இறைவனிடத்தில் உலகத்தில் இறைவனை மறுத்ததை ஒப்புக்கொள்வார்கள், அதே போன்று இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் எங்களிடத்திலே வரவில்லை என்றும் சமாளிப்பு வார்த்தைகளை சொல்லுவார்கள் என்ற செய்திகளை நாம் பார்த்தோம். இந்த விஷயத்திலே நாளை மறுமை நாளில் இறை மறுப்பாளர்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எப்படியெல்லாம் சமாளிப்பு வார்த்தைகளை சொல்வார்கள், நாளை மறுமை நாளில் இறைவனை மறுத்தவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல ஏராளமான இடங்கள்ல சொல்லி காட்டுகின்றான். அந்த ஒவ்வொரு வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் செய்திருக்கிறான். ஏகத்துவத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். உண்மையான இறைவனை வணங்கக்கூடிய நேர்வழி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இதே நிலையிலே நாம மௌத்தா போயிடும் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய உயிர் தொண்டை குழியை அடையும் பொழுது ஏக தெய்வமாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அந்த பெயரை சொல்லக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும். இதற்காக நாம் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு கணமும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆனால் நாம் கன்ஃபார்மா இந்த நிலையில தான் இருப்போமா என்பது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை அடிக்கடி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். யா முகல்லிபல் குலூப் சபித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் ஸ்திரப்படுத்துவாயாக, நிலைத்திருக்க செய்வாயாக. அல்லாஹ்வே குர்ஆன்ல கத்துத்தரான் ஒரு துவாவை, நமக்கெல்லாம் தெரியும், ஆனால் அதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். எங்கள் இறைவனே, எங்களுக்கு நீ நேர்வழி காட்டிய பிறகு, நீ மட்டும்தான் இறைவன், உன்னை தவிர இறைவன் வேறு யாரும் இல்லை என்ற இந்த சத்திய கொள்கையை எங்களுக்கு நீ தந்த பிறகு எங்களுடைய உள்ளங்களை தடம்புரல் செய்து விடாதையா அல்லாஹ் என்று அல்லாஹ் நினைச்சான். குர்ஆன்ல இந்த துஆவை செய்ய நமக்கு கற்றுத் தருகிறான். அப்ப இது போன்ற துஆக்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொண்டு துஆ செய்ய வேண்டும் அல்லாஹ்விடத்தில். நாளை மறுமையில அவனை மறுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துறான் என்பது குர்ஆனுடைய அந்த வசனம் நம்ம பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, 4வது அத்தியாயம் 42வது வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு செய்தியை சொல்லி காட்டுறான். யௌமஇதின் யவத்துல்லதீன கஃபரு வ அஸவுர் ரசூல லவ் துஸவ்வாஹு பிஹிமுல் அர்து வலா யக்துமூன அல்லாஹ ஹதீஸா. யார் அல்லாஹ்வை மறுத்து, ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை மறுத்து தூதருக்கு மாறு செய்தார்களோ, அவனால் அனுப்பப்பட்ட இறை தூதரான இறை தூதர்களுக்கு அவர்கள் மாறு செய்தார்களோ, அந்நாளில் அவர்கள் நினைப்பார்களாம். என்ன நினைப்பாங்களாம்? தங்களுடன் பூமி தரைமட்டமாக்கப்பட்டிருக்க கூடாதா என்று அவர்கள் விரும்புவார்கள். பூமியோடு நாம நம்முடைய சோழி முடிஞ்சிருக்க கூடாதா என்று அவர்கள் விரும்புவார்கள். அவர்கள் அல்லாஹ்விடம் எந்த செய்தியையும் மறைக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நல்ல விளங்கணும், நாளை மறுமையில உலகத்தில் அவர்கள் என்ன செய்தார்களோ அந்த செய்தியை அவர்கள் செய்ய முடியாது, மறைக்க முடியாது. எந்த செய்தியுமே மறைக்க முடியாது.
எல்லாத்தையும் ஒப்புக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 39வது அத்தியாயம் 71வது வசனம். நாளை மறுமையில் நடக்கக்கூடிய அந்த காட்சியை அல்லாஹ் அப்படியே படம் போட்டு காட்டுறான். நம்முடைய மனக்கண் முன்னாடி கொண்டு வர மாதிரி அல்லாஹ் காட்டுறான். என்ன சொல்றான் அல்லாஹ்? ஒசீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஜுமரா. இறை மறுப்பாளர்கள் நாளை அந்த தீர்ப்பு நாளிலே கூட்டம் கூட்டமாக ஓட்டிச் செல்லப்படுவார்கள். ஒட்டுமொத்த இறை மறுப்பாளர்களும் அவர்கள் என்ன செய்வாங்களாம்? ஓட்டிச் செல்லப்படுவார்கள். எதை நோக்கி? ஜஹன்னத்தை நோக்கி, நரகத்தை நோக்கி. இறை மறுப்பாளர்கள் கூட்டம் கூட்டமாக நரகத்தை நோக்கி ஓட்டிச் செல்லப்படுவார்கள். முடிவில் அந்த நரகத்துடைய வாசலுக்கு பக்கத்துல வந்த உடனேயே ஹத்தா இதா ஜாவூஹா வ ஃபுதிஹத் அபுவாபுஹா, முடிவில் அவர்கள் அங்கு வரும்போது அதனுடைய வாயில்கள் திறக்கப்படும், நரகத்துடைய வாசல் திறக்கப்படும். இவங்க எல்லாம் இந்த மாதிரி நிலையில தான் இருப்பாங்க. இவங்களுக்கு கேள்வி கணக்கெல்லாம் கிடையாது. இறை மறுப்பாளர்களுக்கு எந்த கேள்வி கணக்குமே இல்லை. எடுத்த எடுப்புலையே நரகத்தை நோக்கி தான் ஓட்டிச் செல்லப்படுவார்கள். அதுதான் நாங்க சொல்லி காட்டுறோம். வாசலுக்கு பக்கத்துல வந்த உடனேயே அங்க அவர்களிடத்துல ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கப்படும். நல்ல கவனமா கேட்கணும். ஒகாலலஹும் ஹஸனத்துஹா அலம் யஅதிக்கும் ருசுலும் மின்கும் யத்லூன அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும் வ யுன்திரூனக்கும் லிகா யௌமிக்கும் ஹாதா. அதன் காவலர்கள், நரகத்துடைய காவலர்கள் வாசலில் நின்று கேட்பாங்க. யார்கிட்ட? ஒட்டுமொத்த இறை மறுப்பாளர்கள்ட்ட கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? உங்கள் இறைவனின் வசனங்களை உங்களுக்கு எடுத்துரைத்து உங்களது இந்த நாளின் சந்திப்பை பற்றி உங்களை எச்சரிக்கும் தூதர்கள் உங்களிலிருந்தே உங்களுக்கு வரவில்லையா என்று இப்படி கேட்பாங்களாம். ஏண்டாப்பா, வசமா வந்து மாட்டிக்கிட்டீங்க, இங்க தப்பிக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லை, திறந்துட்டோம் நரகத்துடைய கதவை, இங்கதான் உள்ள போறீங்க, போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறோம். ஏன்னா நீங்க எந்த நியாயம் இல்லாம உங்களை நரகத்துல போடுறோம் நீங்க நினைக்க கூடாதுல, அதனால அவங்க கேட்கிறாங்க, உங்கள்கிட்ட வாழும் பொழுது உங்களில் இருந்தே ஒரு தூதரை உங்களுக்கு அல்லாஹ் அனுப்பலையா? அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கிறான்னு உங்களுக்கு யாரும் சொல்லலையா? இந்த நாளுடைய சந்திப்பை நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதர்கள் உங்களுக்கு வரலையா என்று இப்படி கேட்பாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, காலு பலா வலாக்கின் ஹக்கத் கலிமத்துல் அதாபி அலல் காஃபிரீன். அதற்கு அவர்கள் ஆம் என்று கூறுவார்கள். ஆமா வந்தாங்க, நாங்க கேட்கல. அப்படி நிலையை நீங்க பாருங்க. இந்த உலகத்துல இறை மறுப்பாளர் நிலையை பாருங்களேன். சுகபோகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி வேண்டுமானாலும் இருக்கிறான்னு நினைக்கிறாங்க. இந்த எச்சரிக்கை வந்து அவர்கள் கவனிக்கல. அதைத்தான் அவங்க சொல்லுவாங்க, அவர்கள் ஆம் என்று கூறுவார்கள். எனினும் இறை மறுப்பாளர்கள் மீது வேதனை பற்றிய வாக்குறுதி உண்மையாகிவிட்டது, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எவன்லாம் இறைவனை மறுத்தார்களோ அவர்களுக்கு வேதனை இருக்கிறது என்று வாக்குறுதி அவர்கள் மீது உறுதியாகிவிட்டது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனங்களை நீங்க கொஞ்சம் பாருங்களேன். நாளை மறுமையில இறை மறுப்பாளர்கள் எந்த சமாளிப்பு வார்த்தையும் சொல்லி தப்பிக்க முடியாது. அவர்கள் ஒரு கட்டத்துல உண்மையை ஒற்றுக்கொள்வார்கள். ஒத்துக்கொண்டுதானே செய்வாங்க, அவங்கள நரகத்துல தூக்கி போடுவாங்க என்று நம்ம பார்க்கிறோம். இது மாதிரி ஏராளமான வசனங்கள் திருமறை குர்ஆன்ல நிறைய இருக்கிறது. அந்த வசனங்கள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தினங்களை நாம் அறிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை மறுக்கக்கூடிய நிலையில நம்மளை ஆக்காம அவனை ஏற்று இறைவன் தான் அல்லாஹ் தான் என்று அவனை நம்பி இந்த உலகத்துல வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வா ஆஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.